தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மின்சாரம் தாக்கி அனுமந்தன்பட்டியில் டீ கடையில் டீ மாஸ்டராக பணிபுரிந்து வந்த சண்டிவீரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை கைப்பற்றி உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இவரது குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என உயிரிழந்தவரின் உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரி ஒருவரின் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை எவ்வித ஆவணங்களின்றியும் அரசு முத்திரை குத்தப்பட்ட சாக்குகளில் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மாற்றுவதைக் கண்டு அப்பகுதி பொதுமக்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவர்களை கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் இதுபோல் முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டயாபர் தயாரிக்கும் வேலத்தாள் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அமைக்க அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஊராட்சி தனி அலுவலர் கட்டிட அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதியில் அந்த நிறுவனத்தின் கட்டிடம் கட்டப்படக்கூடாது என்றும் உடனடியாக அதனை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பட் என்ன கம்பெனின்னு ஃபஸ்ட் நாங்கள் கேட்டதுக்கு எதுவுமே அவங்க சொல்லலை. சொல்லியிருந்தால் நாங்கள் முதல்ல இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருப்போம். நாங்கள் அட்டை தொழில் இந்த மாதிரி தான் பண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் பஞ்சாயத்து அப்ரூவ்டு போகையில் தான் அவங்க டைப்பர் நிறுவனம் செய்கிறதா சொன்னாங்க. அதை நாங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கல இது விவசாயத்துக்கு தப்பானதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் வேணான்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். சரின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ வேலையை ஸ்டே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திடீர்னு திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க விவசாய ஏரியாவாக இருக்கிறதுனால அந்த தொழில் எங்களுக்கு தண்ணி பாதிப்பாயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? முதலே தென்னை மரத்துக்கு வெள்ளை இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தென்னை மரத்துக்காக இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு டவர் வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துச்சு. அதுலேயும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எல்லா மரத்தையெல்லாம் இழந்து இருக்கிற பூமியில் விவசாயம் பண்ணலான்னு உட்காந்துருக்கோம். இப்போ இவங்க இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் ஏரியா தண்ணி போயிடும். காற்று மாசுபட்டு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் படிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இவங்க இந்த தொழில் இங்கே பண்ணாலும் எங்கள் ஏரியா பாதிப்பாயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் சொல்லி எங்கள் ஏரியாவுக்கு இந்த தொழில் வேண்டாம், நீங்கள் வேறு எங்கேயாவது ஏரியாவில் நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி ஒரு போராட்டம் மாதிரி பண்ணணும். சரி, திருப்பி நாங்கள் வேலை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறதுனால கலெக்டரேட் நேரடியாக பார்த்து இனிமேல் எங்கள் ஏரியாவுக்கு இது வேண்டாம். திருப்பூர் கருப்பு கவுண்டம்பாளையம் அருகே உள்ள நொய்யில் ஆற்றின் கரையோரம் குப்பை கூளங்களுடன் ஏராளமான மூட்டைகளில் திடக்கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த திடக்கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள சிஞ்சுவாடி கிராமத்தில் உள்ள தோட்டங்களில் தமிழ்நாடு வேளாண் துறை அதிகாரிகள் தலைமையில் வெள்ளை ஈ குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் வேளாண் விஞ்ஞானிகள், பயிர் பாதுகாப்பு, பூச்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய நிலையில் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த வேர் மூலம் செலுத்தும் மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். அசடிராக்டின் அப்படிங்கிற ஒரு வேப்பம் பொருள்லேருந்து தயாரித்த ஒரு மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதை வேர் மூலமாக செலுத்தினோம்னா இது எப்படி நடந்து நம்ம மேலே போய் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துதுங்கிற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதோட முடிவுகள் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெலுங்கு மொழி சிறுபான்மை கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. 27 வருடங்களாக அமலா அன்னை ஆலயத்தில் வழிபட தெலுங்கு மொழி பேசும் குடும்பங்களுக்கு அனுமதி இல்லை என கூறி வழிபாடு தடை செய்யப்பட்டது என்றும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திமுக நிர்வாகி வீட்டை அரிவாள், கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு வீட்டை சேதப்படுத்தியும் வீட்டில் தனியாக இருந்த திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த மர்ம கும்பலை போலீசார் கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பிரியா குருராஜ் புகார் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வீட்டில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டையில்
புளியக்குடி, வடக்குத்தோப்பு, புளியக்குடி கிராமங்களில் சாலை குடிநீர் வசதி அமைத்து தரக்கோரி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் AITUC மாநில செயலாளர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் பாரதி சாலையில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும், ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்றும், ஆளுநர் மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் திமுகவினர் இதற்கு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். திமுக மாவட்ட பொருளாளர் MRKB கதிரவன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பாலாஜி ரவுண்டானா பகுதியில் கை வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பெயரில் திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் மூலம் கை வியாபாரம் செய்து வந்தவர்கள் கிரிவலப்பாதையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் கிரிவீதியில் கை வியாபாரம் செய்து வந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும், மீண்டும் அங்கு வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்துவதாக கை வியாபாரிகள் கூட்டமைப்பினர் பேட்டியளித்துள்ளனர். உத்தரவு என்ற பெயரில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதன் எதிரொலியாக கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக. இதற்கு இடையில் கடந்த ஓராண்டுகளாக கையில் வைத்து வியாபாரிகளை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி செய்த தேவஸ்தான நிர்வாகம், காவல்துறை நிர்வாகம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அவர்களையும் கையில் வைத்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகளையும் கிருவியில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்காமல் அப்புறப்படுத்திவிட்டனர். வருடம் முழுவதும் ஆண்டுதோறும், அதாவது திருவிழா காலங்கள் அல்லாமல் ஆண்டுதோறும் வருடம் முழுவதும் வியாபாரம் பண்ணுறவங்க குறைந்தது 500 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. இந்த 500 குடும்பத்தின் சார்பாக கடந்த 2 மாதங்களாக தேவஸ்தான ஆணையரிடமும் தேவஸ்தான அனைத்து மட்ட அதிகாரிகளிடமும் வருவாய்த்துறையிடமும் கோரிக்கை மனு அளித்தோம். அதாவது தேவஸ்தான கிருவீதியில் எங்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க கொள்ளு. அந்த கோரிக்கை மனுவை கால் துச்சமென மதித்து எந்த ஒரு சிறிதளவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் தேவஸ்தான நிர்வாகம். எனவே அனைத்து வியாபாரிகள் கை வியாபாரிகளின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது முதல் கட்டமாக நடக்கிறது. எங்களை கிருவீதியில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.